திரு கார்த்திக், ஜனநாயக அடிப்படையிலான அரசியல், அது கட்சி அரசியலோ தேர்தல் அரசியலோ, அந்த வழிமுறைகளை பின்பற்றுறதுல எந்த சிக்கலும் இல்லை. விமர்சனங்கள், சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதெல்லாம் வைக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஆபத்தா இளைஞர்களை திசை திருப்புறது, பேச வேண்டிய பிரச்சனைகளிலிருந்து மற்ற பிரச்சனைகளை மடைமாத்துவது போன்ற செயல்களில் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமானும் ஈடுபடுகிறார்கள்ங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நடுத்தரையான பத்திரிகையாளர் சிந்துவேல் அவர்கள் வச்சாங்க, அதை மறுக்க விரும்புறேன். இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்புல நான் சீமானுக்கு பெண் பத்திரிகை நோக்கி ஆபாச வசி சொற்களை பயன்படுத்ததா சொன்னாரு. முற்றிலும் போய் மூடத்தனம் என பொருள்படக்கூடிய ஒரு இயல்பான மக்கள் மொழியில பயன்படுத்தக்கூடிய சொல்லதான் பயன்படுத்தக்கூடிய ஆபாச வசி சொல்ல பயன்படுத்தல. நான் கூடுதலாக செய்தியை பதிவு பண்றேன். 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்களை இழிவா எழுதியது எஸ்வி சேகர். அந்த எஸ்வி சேகரை ஜனவரி 2ஆம் தேதி உயர்நீதிமன்றம் குற்றவாளி என்று உறுதிப்படுத்திருக்கு. 1 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதே சமயம் 3 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்காங்க மேல்முறையீடுக்காக. இந்த நொடி வரைக்கும் அவர் குற்றவாளி தான். யாரு? எஸ்வி சேகர். மேல்முறையீடு போக போறாரு. மேல்முறையீடு போக போற வேளையில தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போய் எஸ்வி சேகரோட ஒரே மேடையில அமர்ந்து எஸ்வி சேகரை பாராட்டாரு. 2026 தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளுங்கிறார். இப்ப உச்சநீதிமன்றம் போனா மேல்முறையீடு பண்ணா எஸ்வி சேகர், அங்க அரசு தரப்பு எஸ்வி சேகருக்கு எதா இருக்குமா இல்ல ஆதரவா இருக்குமா? குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பெண் பத்திரிகையாளர் இழிவா பேசிய எஸ்வி சேகரோடு எப்படி மேடையை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்கிற கேள்விக்கு போக சொல்லணும். பெரியார் குறித்தான விமர்சனத்தை வைத்த போது திமுகவோட முதுபெரும் தலைவர் ஐயா துரைமுருகன் சொல்றாங்க, பெரியார விமர்சித்தா பிறப்பை சந்தேகிக்கணுங்கிறாங்க. இந்த வாதம் சரியா? இது பெண்ணியமா? இது முற்போக்கா? இது பகுத்தறிவா? 1949 தொடங்கி 1967 வரைக்கும் கடுமையாக பெரியாரை விமர்சித்தது கருணாநிதியும் அண்ணா மறுக்க முடியுமா? அப்ப இதே கருத்து பொருத்த முடியுமா? நாங்க என்ன சொல்றோம், நாங்க திராவிடம் என்பதே ஒரு போலிங், திராவிடம் என்பது ஆதிக்கத்தின் பங்காளி. ஏன்னா காடுவன் தனக்கு இருந்த தவறான புரிதல் காரணமாக திராவிட அப்படிதான் சொன்னாருன்னு பயன்படுத்தாரு. முதல்ல எங்கே சொல்றாரு, தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நிறுவனாரு. அதற்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த கால்வல் திராவிட அந்த தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் எழுதாரு. அவருக்கு இருந்த புரிதல் படி அவர் ஆரிய இலக்கியங்கள் திராவிடங்கிற எழுத்தை பயன்படுத்தி திராவிடர் அப்படின்னு அடையாளப்படுத்தார். இப்ப திராவிடர்னா இனமா, மொழியா, நிலப்பரப்பா என்னங்கிறதுக்கு தெளிவான வரையறை இல்லை. இப்ப கடைசி எங்க வந்துட்டாங்கன்னா திராவிடம்னா தத்துவம், கருத்துங்கிறாங்க. அந்த கருத்தியோட நோக்கம் என்ன கேட்டா சமூக நீதிங்கிறாங்க. நான் எளிமையா கேள்விப்படுறேன். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல ஏங்கவே இல்லை எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ மனித கழிவு கலந்தாங்க அந்த மக்களை குற்றப்படுத்தி தமிழ்நாடு அரசின் காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இது சமூக நீதியா? இதை ஏற்கிறாங்களா? அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் மணிகண்டங்கிற ஒரு ஆதி தொல்குடி இளைஞன், அவனை சாதி வரியோடு கழுத்து இருக்கிறாங்க. கழுத்து சேர்க்கப்ப பக்கத்துல இருந்து துணை போனது தமிழ்நாடு அரசின் காவல்துறை. அந்த காவல்துறை கண்டுபிடிச்சாங்களா? மேல்பாதியில பெரியார பேசுறாங்கல்ல, வைக்கத்துல கோயில் பழக்கப்படுத்தாரு பேசுறாங்கல்ல, இங்க மேல்பாதியில ஆதி தொல்குடி மக்கள் திரௌபதி மக்களுக்கு போக முடியல. நீங்கதான் சமூக புரட்சியாளர்களாச்சு, உங்க அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கோயிலுக்குள்ள ஆதி தொல்குடி மக்களை ஏன் அரசு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆணவர் கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் பலர் கோரிக்கை வைக்கிறாங்க. ராஜஸ்தான்ல சமூக பேசல. அந்த ராஜஸ்தான்ல ஆணவம் கிடைக்கிறதாக தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்றப்படல. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் யார் சொல்றான்? தமிழ்நாட்டில் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம். பிஆர் போன்ற வாழைகள் செயல்படுத்தாங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது திமுக அரசு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்றாங்க. இதை தாண்டி என்ன செய்யுதுன்னா பெரியாரை கொச்சிப்படுத்தி யாரும் பேசுவோம், பெரியாருக்கு நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அதே சமயம் திமுகவோட மூத்த அமைச்சர் ரகுவன் சொல்றாரு, அண்ணாவுக்கு, பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு முன்னோடி ராமர் சமூக நீதி காரணங்கிறார். அதாவது இதிகாச பாத்திரமா இருக்கக்கூடிய ராமரை சொல்லி ராமனுக்கு கீழே பெரியாருங்கிறார். அப்ப இதோட கருத்தை பெரியாரை ஏற்கிறாங்களா? இத ஸ்டாலின் கண்டிச்சாரா? திமுக சேர்ந்த மூத்த அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு ஆண்ட பரம்பரை என்று சாதிய பிரபலம் பேசினார். இதை கண்டிச்சாங்களா? தில்லை நடராஜர் கோயிலுக்கு விசாரணைக்கு போறப்ப இதே சேரபாபு சொல்றாரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு டீச்சர்களை பார்த்து கேட்டார். அரசு மீது இல்ல ஒரு நொடி இல்ல இவ்வளவு நேரம் நீங்க தானே பேசுறீங்க கார்த்திக். இல்ல இது பொதுக்கூட்டம் இல்ல, ஒற்றை வழி பேச்சு முறை மட்டும் இல்ல, இது விவாதம், கேள்விகள் பதில்கள், எதிர்கேள்விகள் அப்படின்றதான் சரியான நடைமுறையா இருக்கும்.
நீங்க நிர்வாக ரீதியாக சித்தாந்த ரீதியாக திமுக மீதோ திமுக அரசு மீதோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்து பிரச்சனை இல்லை. அது எந்த வழிமுறையில அது வைக்கப்படுது, எந்த செயல்முறையை அது பின்பற்றப்படுதுங்கிறதான். நீங்க முதல்ல செய்தியாளர் கேட்ட கேள்வி குறித்து நீங்க சொன்னீங்க. திரு சீமான்ட்ட கேள்வி கேட்டது புதிய தலைமுறையின் செய்தியாளர் தான், பெண் பத்திரிகையாளர் ஐஸ்வர்யா தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்க அதுக்கு பீப் சவுண்ட் போட்டு தான் நாங்கள் ஒளிபரப்புறோம், எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புறாங்க. நீங்க அதுக்கு சொல்றீங்க மூடத்தனம் அப்படின்னு அவர் பயன்படுத்தின வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்றீங்க. அந்த வார்த்தையை போட்டிருந்தா நாங்க ஏன் பீப் சவுண்ட் போட போறோம்? அந்த வார்த்தையை நீங்க போட்டிருந்தீங்கன்னா பீப் சவுண்ட் போட வேண்டியதே இல்லை. அப்போ இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க அப்போ அந்த வார்த்தை புழக்கத்துல இல்லாத, பொது மேடையில பேச முடியாத, பொது வெளியில பேச முடியாத ஒரு வார்த்தையை ஒரு கட்சியின் தலைவர் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிற போதுதான் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அதுல பீப் சவுண்ட் போட்டு ஒளிபரப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வருது. அப்புறம் பெரியார் குறித்த விமர்சனத்தை தான் நாங்க வைக்கிறோம்னா விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லுது? பெரியார் குறித்து திரு சீமான் பேசுவது சமூக பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டது, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப சமூக பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நீதிமன்றம் கருதுகிற போது அந்த பேச்சை பேசாம இருக்கிறதான ஒரு ஜனநாயக அடிப்படையில் கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருடைய பொறுப்பா இருக்க முடியும். நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் அடிக்க தொடங்குறேன், நான் இதை தொடர்ந்து பேசதான் போறேன்னா அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கட்சி மதிக்கணும், சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வராம பாத்துக்கணும், சட்டத்தை மதிக்கணும், சமூக பதற்றம் வராம பாத்துக்கணும், உச்சபட்சமா நீதிமன்றத்துடைய ஆலோசனையும் அறிவுரையும் நம்ம கேட்கணும். போன விவாதத்துல நீங்க என்ன சொன்னீங்க? பெரியார் பேசியது குறித்த ஆதாரம் கேட்கிற போது நாங்க நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறோம். நீங்க அப்ப நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீதிமன்றம் சமூக பதற்றத்தை அதிகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேச்சை நிறுத்தி கொள்வதுதானே சரியானதாக இருக்கும். நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க அண்ணன் சீமானவர் பேசிய பேச்சுக்கு ஒளியளவை அமைதிப்படுத்துறீங்க. முதல்ல அந்த வார்த்தை தவறான வார்த்தை இல்லை, மூடத்தனங்களை பொருள்படக்கூடிய வார்த்தை தான், மக்கள் மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, பெரியார் மேடைகள்ல பேசிய வார்த்தைகளை தான் அண்ணன் சீமான் மேற்கோள் காட்டி பேசாங்க, அவங்க பேசல. நீங்க ஒளிய அளவை அமைதிப்படுத்துறீங்க அப்படின்னா பெரியார் பேச்சு இன்னைக்கு போடுறப்ப இதே போல அமைதிப்படுத்தான் போடணும். நாங்க அந்த கருத்து சொல்ல பெரியார் சொன்னதா சொல்லி அந்த இடத்துல பதிவு பண்றோம். முதல் செய்தி. நீதிமன்றம் சொல்லுங்க, மதுரை நீதிமன்றம் சொல்லுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையே இல்லை அப்படின்னு. அதுக்காக இவங்க எல்லாம் கட்சியை வச்சு போடுவாங்களா? நாங்க எந்த சமூக பதட்டத்தையும் உருவாக்கல. நாங்க மிக அறவழியில போராடி கொண்டிருக்கோம், கருத்தியான ஒரு வாதத்தை வைக்கிறோம். ஆனா எங்கள் வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்க முடியாம அவதூறு பரப்புவது, உள்நோக்கம் கற்பிப்பது, இதை தொடர்ச்சி அவங்க தான் பண்றாங்க. இப்ப சிங்கள பேரணவாதம் குறித்து பேசினாங்க மரியாதைக்குரிய செந்தில்வேலர்கள். இப்ப இந்தியா கூட்டணி தான் அவர் ஆதரிச்சால், திமுக தான் ஆதரிச்சு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணாரு. சிங்கள பேரணவாதத்தை இதே திமுக எதிர்க்குது, இந்தியா கூட்டணி எதிர்க்குன்னா இந்த இந்தியா கூட்டணியோட தேர்தல் வாக்குறுதியில சிங்கள பேரணவாதம் இனப்படுகொலை நிகழ்த்தியது, பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை, பொது வாக்கெடுப்பு, விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம் எங்கேயாவது சொல்லிட்டாங்களா? ஒரு இடத்துல சொல்லிட்டாங்களா? விடுதலை புலிகள் குறித்து திமுக நிலைப்பாடு என்ன? விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாங்க இல்லையா? 2029 மறுபடியும் இந்தியா கூட்டணி வர்றப்ப நாங்க விடுதலை புலிகள் மீதான தடை நீக்குவோம், பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்வோம், இல்ல சார், அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டிய செய்தி என்ன? இப்போதைக்கு அந்த செய்தியுடைய அந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம் என்ன? பெரியார் குறித்து இப்போது பேச வேண்டிய தேவை என்ன? பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர் நிறுத்த வேண்டிய தேவை இப்போதைக்கு எங்க வந்துச்சு? நீங்க ஜனநாயக போராட்ட வழிமுறையில ஒரு எதிர்கருத்தை மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக வீடு முற்றுகையிடுகிறது அப்படிங்கிறது காலகாலமா இந்த போராட்ட வழிமுறை இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்தவித ஆயுதமும் இல்லாம முற்றுகையிடுற போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்கள் உட்பட அங்க உருட்டுக்கட்டை வச்சிருக்காங்க. அது குறித்து திரு சீமான்ட்ட கேள்வி கேட்கிற போது அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீங்க எப்படி ஒரு ஜனநாயக அடிப்படையில ஜனநாயக வழிமுறையில ஒரு கட்சி நடத்துகிற போது, வீடு முற்றுகையிடுகிற போராட்டம் நடத்துகிற போது அங்க காவல்துறையிற்கு போதிய பாதுகாப்பை திரு சீமானுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு தரப்புல நாம் தமிழர் கட்சி மட்டும் உருட்டுக்கட்டை வச்சுக்குவாங்க, ஆயுதங்கள் வச்சுக்குவாங்க, முற்றுகை போராட்டத்தில் வரக்கூடியவர்கள் நிராயுதபாணியாக வருவார்கள், அங்க கைகலப்பு ஏற்பட்டா யார் பொறுப்பு? அப்போ ஒரு சமூக பதற்றம் எப்படி உருவாகுதுன்னு நீங்க கேட்டீங்கல்ல, விமர்சனம்ங்கிறது சமூக பதற்றம் எப்படி உருவாக்கும்? ஏன் நீதிமன்ற சமூக பதற்றத்தை உருவாக்குற மாதிரி பேசக்கூடாதுன்னா இப்படிதான்
ஒரு கருத்து சொல்லப்படுது, நீதிமன்றம் தடை செய்யுது, நிறுத்த மாட்டேன்றாரு. அப்ப ஜனநாயக வழிமுறையில எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பெரியாரிய உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் உருட்டுக்கட்டை வச்சிருக்கிறாங்க. பெண் பத்திரிகையாளர்கள் முன்பாக பெண்களை வைத்து கொண்டே பிரசரிக்க முடியாத, ஒளிபரப்ப முடியாத வார்த்தைகளை அவர் வந்து பேசுறாரு. பெரியார் பேசுற வார்த்தை, அது பெரியார் பயன்படுத்திய வார்த்தை. பெரியார் தான் இருக்கணும். அந்த வார்த்தை கடைசியா பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறித்து, பெரியாருடைய அண்ணன் மகன் குறித்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்ன வார்த்தையுமே ஒளிபரப்ப முடியலையே. அந்த வார்த்தையுமே ஒளிபரப்ப முடியலையே. அது ஆபாச சொல்லாடலாம் கிடையாது. அது இயல்பான மக்கள் மொழியை பயன்படுத்த. அது இடும்பாவனம் கார்த்திக்கு வேணா அது வந்து ஆபாச சொல்லாக இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு தொலைக்காட்சி நிறுவனமோ ஒரு பத்திரிகையோ ஒரு ஊடகமோ அப்படி அந்த வார்த்தையை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்க பிரசுரிக்க முடியாது, ஒளிபரப்ப முடியாது இல்லையா? சரி, அந்த வார்த்தையை ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு அது வந்து நாகரிகமான வார்த்தைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப மூடத்தனங்கிறது நாகரிகமான வார்த்தைனா அந்த வார்த்தையை திரு சீமான் சொல்லி இருக்கலாமே. எனக்கு அந்த வார்த்தையை சொல்றத ஒரு தேக்கம் இல்லை, நான் பதிவு பண்றேன். உங்களுக்கு பிரச்சனை நான் பதிவு பண்றேன். இல்லங்க, அந்த வார்த்தையை பிரசுரிக்க கூடாது, உச்சரிக்க கூடாதுங்கிறதுனால நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்க கட்சியின் தலைவர் திரு சீமானுக்கு பிரச்சனை இல்ல, அத பேசுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு ஊடக நிறுவனமாக எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க வேலையை செய்வதற்காக வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரை எப்படி அணுக வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு கட்சியின் தலைவருக்கு? கருத்து சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லலாம், மௌனமா கடந்து போகலாம். எனக்கு கேள்வி பதில் சொல்றேன். எனக்கு பாராட்டாதீங்க, கேள்வி பதில் சொல்றேன். எந்த பதில் இருக்கு, நீங்க பதில வாங்குங்க. பதில வாங்குறது பாராட்டுறீங்க, அது பயன் இல்லை. இல்ல நீங்க பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பிரசுரிக்க முடியாத, ஒளிபரப்ப முடியாத வார்த்தைய நல்ல வார்த்தை நீங்க பீப் சவுண்ட் போட்டுட்டீங்கன்னு எங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தணும், எந்த வார்த்தையை ஒளிபரப்பணும் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கும் போது, இல்லங்க நீங்க கட்சி நடத்துறீங்க, ஜனநாயக வழிமுறைப்படி நடத்துறீங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுங்க, நீதிமன்றம் இப்படிலாம் அறிவுறுத்தி இருக்குங்க, சமூக பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை வருது இல்லையா ஒரு ஊடகத்தின் சார்பாக? அது நாங்க செய்யதானே வேண்டியதா இருக்கு. நீங்க புதிய தலைமுறையுடைய பெண் பத்திரிகையாளர் குறித்து பேசுனது குறித்த விமர்சனத்தை வேற எந்த வெளியில உங்ககிட்ட வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட பேசுற வார்த்தை தானே நாகரிகமா இருக்கணும்னு சொல்றோம். ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு கட்சியின் தலைவருக்குமான உரையாடல் நாகரிகமா இருக்கணும் தானே சொல்றோம். நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து இல்ல வேற எதுவும் பதில் சொல்ல விடாம அவனே நிறுத்துறீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க எப்படி ஊடக நிறுவனம் நடத்தணும்னு நீங்க பாடம் எடுக்காம இருங்க. அப்ப கட்சி எப்படி நடத்தணும்னு பாடம் எடுக்க வேண்டிய தேவை வந்துரும் இல்லையா? சரி சொல்லுங்க, சரி நீங்க பேசுங்க. நீங்க தான் பேசுறீங்க. 6 நிமிடம் 7 நிமிடம் 8 நிமிடம் நீங்க தான் நிகழ்ச்சியில பேசுறீங்க. உங்களுக்கு குறுக்கிட்டு கேள்வி கேட்டாலே உங்களுக்கு பதற்றம் ஆயிடுது. நீங்க முழுவதுமாக உங்களை அனுமதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி பேசுங்க 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 நீங்க பேசுங்க. பெரியாரா பிரபாகரனா நாங்க கூட நிறுத்தல. கடந்த காலத்துல இந்த திராவிட இயக்கங்கள் வந்து அது குளத்தூர்மணியோ கு ராமகிருஷ்ணனோ அவங்களோட பங்களிப்பையோ அவங்களோட போராட்டத்தையோ அவங்களோட சிறைப்பட்ட வாழ்க்கையோ நாங்க மறுக்கல, அந்த ஈழத்தை நாங்க மறுக்கல. ஆனா 2009 பிறகு அவங்க வேற நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஈழத்துல மக்கள் கொந்தளிக்கப்படுறப்ப அன்னைக்கு துரோகம் பண்ணது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் திமுக. இல்ல சார், இப்ப அதை பேச வேண்டிய இல்ல சார். ஏன் கட்சியை விட்டு இவ்வளவு பேர் போறாங்க சார்? அதான் சார் கேள்வி. இப்ப ஏன் 2000 பேர் ஒரே நாள்ல மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க போறாங்கிறதான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க எப்பப்போ நடந்ததெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க எல்லா கட்சிக்கும். இப்ப ஏன் போனாங்கன்னு சொல்லுங்க. ஏன் 2000 பேர் ஒரே நாள்ல திமுக போனாங்கன்னு சொல்லுங்க. அதான கேள்வி, தலைப்பு அதுதானே. டிசம்பர் 29ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி 14,000 பேர் சேர்த்திருக்கோம். ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சியில 16,000 பேர் சேர்ந்திருக்காங்க. அதே போல தினந்தோறும் கட்சி வந்துருக்காங்க. இந்த போனதா சொல்றாங்கல்ல, இந்த போனதா சொல்றாங்கல்ல 2 ஆண்டுக்கு முன்னாடியே வெளியேறினவங்க, பல இடத்துல வெளியேறினவங்க, அவங்களை திரும்ப ஒரே இடத்த கொண்டாந்து காட்டுறாங்க. இந்த தர்மபுரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கட்சி விட்டு போய் 2 வருஷம் ஆகுது, 3வது முறையை கட்சி சேர்க்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த 2வது முறையை கட்சி சேர்க்கிறாங்க. மிஞ்சி போனா ஒரு 40 பேர் தான் இருப்பாங்க. 40 பேர் தான், பாக்கி யாருமே கட்சிக்காரங்க கிடையாது. அவங்க வந்து கட்சி வளரல, கட்சி கூட காலியாகுது என்பது போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு வேலை செய்யறாங்க. நாங்க வளரக்கூடிய கட்சி 5 பேர் போனாங்கன்னா
700 பேர் கட்சிக்குள்ள வர்றாங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரி, பேசுவோம். நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மனுஷ கேட்போம். 40 பேர் தான் போனாங்க, 2000 பேர் சொன்னீங்கன்னு கேட்போம்.